வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம்னா விஜயோட வீரத்தை பத்தி பேச போறோம், விஜயோட தைரியத்தை பத்தி பேச போறோம், விஜயோட கெத்த பத்தி பேச போறோம். ஒரு பிரச்சனைனா விஜய் எப்படி குரல் கொடுப்பாரு அதை பத்தி பேச போறோம் மக்களே. நீனா சம்பந்தமே விஜய்க்கு வீரங்கீரன் பேசிட்டு அவருக்கு எங்கயா வீரம் இருந்துச்சு? காமெடி பண்ணிட்டு இருக்க, இஷ்டத்துக்கு எல்லாம் பேசக்கூடாது. ஆனா நீ எல்லாம் வீரம் வீரம் வீரமா? இங்கிலீஷ்ல எங்க அண்ணனுக்கு பிடிச்ச ஆல்பபெட் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எந்த தொகுதியில அவர் நிக்க போறாரு? ஜோஷகார் எந்த வார்த்தை அவருக்கு நல்லது? வீல எதுனா வந்து எதுனா நிக்கலாம்னு சொல்லிக்கிறாப்புல. வீரம் அப்ப எதுல வருது? எங்க அண்ணனுக்கு பிடிச்ச வார்த்தையா வீரம்? வீரம்னா எங்க அண்ணையா? நீனா அஜித் படம் நினைச்சுருக்கியா வீரம்? பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்து உனக்கு ஜஜகல்ல புஜகல்ல பா ஜஜதான் ஒரு ஞாபகத்துக்கு அஜித் படத்தோட வீரத்தை பத்தி நான் பேசலங்க, நம்ம விஜயோட வீரத்தை பத்தி பேச. விஜயோட வீரம் அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர், அதாவது நயினார் நாகேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல விஜய கலாய்க்கிறதுக்காக விஜய வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகையோட எப்பா அவங்க வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் நீ வெளில வாயா, அப்புறமா நாட்டு மக்களை பாதுகாப்ப அப்படின்ற தொழில வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டாரு. உடனே எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, ஆஹா நம்ம தலைவனை வந்து பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திர சீண்டிட்டாரு, இனிமேட்டு எங்க அண்ணன் சம்பவம் எல்லாம் சிறப்பா செய்ய போறாரான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கானுங்க. அதெல்லாம் மானோ ரோசோ சூடு சொர்ண இருப்பான் பேசுவாயா? என்ன இப்ப எங்க அண்ணனுக்கு அதெல்லாம் இல்ல, கன்ஃபார்ம் இல்லங்க. நீங்க எல்லாம் வந்து என்ன நினைச்சிருக்கீங்கன்னா என்ன எங்க அண்ணனோட சைலண்ட் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து அசிங்கமா தெரியுதா? எங்க அண்ணன் வயலண்டா மாறினாருன்னா உங்களுக்கு எல்லாம் வயலண்டா இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தப்ப கட்டு கட்டுறானுங்க. அதாவது அவரு கலாச்சிருக்கு, இவர் அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் ஆச்சு போட்டு. இதே வந்து இப்போ உன்னை கலாய்க்கிறாங்க, ஒரு பொண்ணோட வச்சு கம்பேர் பண்ணி பேசுறாங்க. நான் கேட்பேன், என்ன நீ எப்படி பேசலாம்? வன்மையான கண்டனங்கள் சொல்வேன். அப்புறம் தாவேகா லாங்குவேஜ் புரிஞ்சுக்காம என்ன கண்மையான சரி கண்மையான மண்டலம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்கணும். கோவம் வரணும்ல, கோவம் வரணும். ஆனா பாத்தீங்கன்னா விஜய் வந்து வரல. பிகாஸ் அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து மாற்று அவருக்கு வந்து சைலண்ட் தான் வந்து இதுதான் மாற்று ஆயுதம். வயலண்ட்டுக்கு மாற்று ஆயுதம் பாத்தீங்கன்னா சைலண்ட். சோ அவர் சைலண்டா இருந்துட்டாரு. எது பிஜேபில இருந்து ஒருத்தர் பேசின உடனே சைலண்ட் ஆயிட்டாரு. இதே டிஎம்கேல இருந்தோ யாருன்னா ஒருத்தர் நினைச்சுக்கோ, எங்க அண்ணன் வந்து வரண்டா இப்போ பாடுறா என் வீரத்தை வீட்டு தான் போடுவேன், அதாச்சும் போடுறல. பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு வார்த்தை பேசலங்க அதுக்காக. ஆனா அந்த நடிகை, அதாவது ஒரு பெண், நீ வந்து ஒரு ஆண் கூட வந்து ஒரு பிரஸ் மீட் குத்துடலாம், தைரியமா கெத்தா நின்னு பேசலாம். ஆனா ஒரு பொண்ணு அவங்க அவ்வளவு தைரியமா அந்த கட்சியை எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, பிஜேபி எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. நீங்க எப்படி அப்படி பேசலாம், அப்படி பேசக்கூடாது, என் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க இது பண்றீங்க, நான் வந்து சினிமால மட்டும் தான் இருக்கிறேன், எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத போது நீங்க என்ன இழுத்து பேசியது மிகப்பெரிய தவறுன்னு தைரியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அவங்களுக்கு ரோஷமான சூடு சொரணை இருக்குதுங்க. அப்ப விஜய்க்கு பாருங்களேன், எதுக்குமே நான் வாயை திறக்க மாட்டேன்னா எப்படிங்க? அவங்க கூட பேசிட்டாங்க, ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வாய் திறக்கல. அப்பனா இது என்ன அர்த்தம்னா த்ரிஷாக்கு இருக்கிற தைரியத்துல ஒரு 1% கூட தேவையில்ல, கடுகளவு அந்த பொண்ணுக்கு இருக்கிற தைரியத்துல ஒரு கடுகளவு தைரியம் வந்து விஜய் கிட்ட இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல, கண்டிப்பா கிடையாது. இதுவே படமா இருக்கட்டுமே, அவ்வளவுதான். ஐயோ என்ன டைரக்ட்ல பஞ்ச். இதுவே விஜய் முன்னாடி ஒரு பொண்ணை எவனா அசிங்கப்படுத்தினாலோ தவறாக பேசினாலோ இல்ல விஜயையும் அந்த பொண்ணையும் ஒப்பிட்டு பேசி இருந்தாலோ, யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி அதிர்ந்து கண்ணுல தெரியுதோ அவன் தாயா தமிழ். அவ்வளவுதான், ஸ்கிரீன் கிழியும், உடையும், பரப்பானுங்க, ஃபைட்டு. இங்க இருக்கிறவன் தெரிக்க விடுவான் பிளாஸ்ட். அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா கில்லியா, எந்த ஏரியா போனாலும் தேடி போய் அடிச்சுட்டு வந்துருப்பான். என்ன நீ வந்து பொண்ணோட கம்பேர் பண்ணி பேசுறியா, இங்க வாடா அப்படின்ட்டு சண்டை போட்டு இருப்பாப்ல. ஆனா ரியல் லைஃப்ல யாரு கூட உண்மை பேசுங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து என்ன பச்சை கூட கேளுங்க, எனக்கு வராது. ஏன்னா நான் சோறுல உப்பு போட்டு சாப்பிடல. சோ இங்க பாருங்க, அவரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மாட்டாரு. ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுது. இன்னுமே அந்த படம் ரிலீஸ் ஆகுமா சொல்லிட்டாங்க. இப்ப இவ்வளவு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கும் போது அதுக்கும் குரல் கொடுக்கல.
நம்ம சரி தமிழ்நாட்டு நலனுக்காக வச்சு எதுக்காக குரல் கொடுப்பாரான்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் குரல் கொடுக்கல. அவருக்கே கொடுக்கணுமா என்னங்க பேசிக்கிறீங்க நீங்க? நீ எதுக்கு இருக்கிற அரசியல் கட்சி ஒரு தலைவர் ஸ்டார்ட் பண்ணாம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க? குரல் கொடுக்கணுங்க. எது தப்புன்றது எதிர்த்து குரல் கொடுக்கணும். எதிர்த்து குரல் கொடுக்கணும். இல்ல ஒரு மக்களுக்காக போராடணும். மக்கள் நலனுக்காக வச்சு குரல் கொடுக்கணும். ஏன் திருப்பரங்குன்றத்துல வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் 3 மதத்திலையும் மோத விடுற ஒரு பிரச்சனை. அப்ப குரல் குத்தியா? இல்ல. கவின் ஆணவ படுகொலை குரல் குத்தியா? எஸ்ஆருக்கு குரல் குத்தியா? ஏங்க கிறிஸ்துமஸ் அப்போ ஊர் ஃபுல்லா கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகளை போட்டு வச்சானுங்க, எல்லா டெக்கரேஷன் ஐட்டம்ஸையும் போட்டு வச்சானுங்க. எதனா குரல் கொடுத்தியா? ஜனநாயகம் படத்துக்கு குரல் குத்தியா? பட்ஜெட்டுக்கு குரல் குத்தியா? இல்ல உன்னை வந்து த்ரிஷாவோட கம்பேர் பண்ணி பேசினாங்களா, அதுக்காச்சும் குரல் குத்தியா? நீ எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேங்க. அரசியலுக்கு வந்திருக்கு பயம். எதுக்குதாங்க அரசியலுக்கு வந்திருக்காரு இவரு? ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணணும்னா சிஎம் சீட்ல சிஎம் ஆக்கிடுங்க. உட்கார்ந்த பிறகு என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, கையெழுத்து போடுவேன். இல்ல நான் உட்கார்ந்த பிறகாச்சும் எதனா குரல். இவனுக்கு பின்னாடி இவனுங்க சுத்துறானுங்களே, எனக்கு என்ன தைரியத்தை சுத்துறானுன்னு தெரியல. இவருக்காகவோ மக்களுக்காகவோ எதுவுமே பேசலங்க. எனக்கு என்னன்னா சோறு பசிக்குது, சோறாச்சு நீ கேப்பியா? இல்ல அது கூட வேற யாருன்னா வந்து கேட்கணும். அதுவும் கேட்டா அவங்க வச்சிருந்தாங்க, டைம் வச்சிருந்தோம். இல்லன்னா அவ்வளவுதான் பாவம் எட்டி வச்சிருவாரு. அந்த இது ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் கூட ஒருத்தர் இருந்தாரு, 10 வருஷமா வேலை செஞ்ச மனுஷனை எட்டி நெஞ்சிலே வச்சிருக்காப்ல. அன்னைக்கு ஒரு நாள் இருந்துச்சு அது மாதிரி இருக்குன்னு. இது என்ன அப்படின்னா, சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு ஒரு அரை விட்டார். உங்களை அடிச்சிட்டாரா? அடிச்சிட்டார். கீழே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு திருப்பி எட்டி உதைச்சாரு. பாத்துக்கோங்க. அந்த அழகுலதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து தன் கூட இருக்கிறவங்களையும் ஹேண்டில் பண்றாரு, எல்லாரையும் ஹேண்டில் பண்றாரு. சோ த்ரிஷாக்கு இருக்கிற தைரியம் 1% தைரியம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷனுக்கு சுத்தமா கிடையாது. இதெல்லாம் எப்படி அரசியலுக்கு லாக்கி அவரை பீஸ்ன்ட்டு இவனுங்க பின்னாடி சுத்தி நிக்கிறானுன்னு. நாளைக்கு ஒண்ணு இல்லைங்க, பிஜேபி பல திட்டத்தை எடுத்துட்டு வரும். நாளைக்கே ஹிந்தி வந்து கட்டாயம் தமிழ்நாட்டுல வந்து படிச்சுதான் ஆகணும், மும்மொழி கொள்கை தான், இங்கிலீஷா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ஓரம் கட்டுவோம் அப்படின்னு இந்திய திணிச்சா நீ என்னத்த பண்ணுவ? நீ ஒண்ணு. ஐயோ சூப்பருங்க. ஹிந்தி படிக்கணும், இப்படிதான் போவீங்க போலியே. எதனா ஒண்ணுத்த உங்களால எதிர்க்க முடியுமா? நம்ம பிரச்சனைக்கு அதுதான் சொல்லுதுங்க. ஒரு எப்பவுமே சினிமால நடிக்கிற ஹீரோஸ் ரியல் லைஃப்லயும் ஹீரோஸா இருப்பாங்களான்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. சில பேர் இருக்காங்க. சில பேரு அந்த சினிமால எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஆக்ரோஷமா. ஏன் உதாரணத்துக்கு மன்சூர் அலிகானே எடுத்துக்கோங்க, விஜயகாந்த் தடாலடி பேச்சு, விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, தடாலடியா இருப்பாங்க. நான் அங்க எப்படியோ அங்க என்ன மக்களுக்கு செஞ்சனோ அதே இங்க செய்வேன் அப்படின்ட்டு இறங்கி செய்யறவங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் சினிமால மட்டும் பாத்தீங்கன்னா ஹீரோவா நடிச்சுட்டு ரியல் லைஃப்ல ஜீரோவா இருக்கிற கேரக்டர். ஏன் இந்த பிரச்சனை? மன்சூர் அலிகான கூட எதிர்க்காத கேரக்டர். மன்சூர் அலிகான் ஒரு வாட்டி அதே நடிகை தான். ஆமா, த்ரிஷாவை வச்சு அவரும் வந்து வில்லங்கமான ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் லியோ, அதாவது விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் படத்துல விஜயோட வைஃப். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கூட ஒரு குரல் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுட், என்னது த்ரிஷாவே கேட்க மாட்டாங்களா? இப்போ நீ வந்து புரியுதுல? புரிஞ்சிச்சு. நீ ஆம்பளையா? நீ ஒரு வார்த்தைக்கு நீ எதுக்கே இருக்கிற? நீ எதுக்கு இருக்க? எதுக்கு அரசியலுக்கு வந்து நீ கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களாங்க? ஏங்க அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாம் இல்லன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டா கூட இருங்க, ஃப்ரெண்டா கூட இருக்கட்டும். ஒரு ஃப்ரெண்டோட ஒருத்தங்க வந்து அப்பப்போ கம்பேர் பண்ணி பேசும்போது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேட்பாங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட்னா லேடிஸ் ஃப்ரெண்ட் கேட்பாங்களா? ஐயோ உன்னை வச்சு என் கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்க, உங்களுக்கு வாய் இல்ல, பேச தெரியாதா? அசிங்கமாக்குதுங்க அப்படின்னு சொல்லல. அவங்க உன் கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணி பேசுறாங்கன்னு சொல்லணும். அத கூட நீ சொல்ல மாட்டேன். ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒரு சும்மா ஒரு ட்வீட் போட்டிருந்தா வச்சு எங்களுக்கு மன ஆறுதலா இருக்கும். சோ வந்து சிம்பிளி வேஸ்ட்ன்ற கண்டென்ட் தான் அவரு எதுக்கும் குரல் கொடுக்க மாட்டாங்க, வராது. ஆனா இவனுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபயர் அவுட்னு சுத்தி இருக்காங்க. ஃபயர் அவுட்டுக்குன்னு விஜய் என்ன காப்பாத்துவாரு, விஜயோட சிஎம் இல்ல. இப்ப வந்து ஜனநாயகனோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சான் திருப்பி. தெரியுமா? படமே முடிச்சுன்றாங்க திருப்பி. கேள்விப்படலையா நீ? இல்லையா? அடங்கொய்யால ஜனநாயகன் ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விஜய் வந்து ஆக்சுவலா எடுக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து இல்லடா, கொஞ்சம் சீன்ஸ் வந்து எடுக்கிறாங்களா, கொஞ்சம் வந்து இன்சர்ட் பண்ண போறாங்களா. அதாவது உங்களுக்கே தெரியும்ல, இப்ப வந்து எப்படியோ படம் வந்து இப்ப வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஏப்ரல். ஆமா, எப்படி இருந்தாலும் வந்து ஏப்ரல் மே மாசம் தான் போதான்.
அப்போ வந்து சில இன்சர்ட்ஸ் எல்லாம் போடணும் உள்ள, கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா படக்குழு தள்ளப்பட்டு இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், மே மாசம் ஜூன் மாசத்துல இந்த படம் வந்துச்சுன்னா அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டு இருப்பாரு. சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டு இருப்பாரா? அந்த கண்டென்ட்லாம் இப்ப ஆட் பண்ணல அந்த படத்துல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் டைட்டில் கார்டுலாம் வேற மாத்தணும். ஏன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா போட்டு ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா தளபதி விஜய்னு இருக்கும், படம் எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்துச்சுன்னா மாண்பு சீஃப் மினிஸ்டர். நீங்க ஒண்டி மாண்புமிகு போட்டுக்கிறீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய். சோ இந்த டைட்டில் கார்டு எடிட்டிங் போயிருக்கு, படம் வந்து எடிட்டிங். சரி சரி போட்டு இப்போ கொஞ்சம் சீன்ஸும் பண்ணணும்லடா. டைட்டில் கார்டு போட்டாச்சு, இப்ப சிஎம்மா வராருல. ஆமா, அந்த சீன்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணணும்ல. ஆமா, ஆட் பண்ணி இப்ப ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலா சட்டசபையில போய் கேட்டிருக்காங்க, சார் நாங்க கொஞ்சம் சீன் எடுக்க வேண்டியது இருக்கு. எங்க யார்கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க? பெர்மிஷன். அங்க வந்து அதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. அது யாருக்கிட்ட கேட்கணும்? போய் கேட்டிருக்காங்க, நாங்க வந்து கொஞ்சம் ஷூட்டிங் எடுக்க வேண்டியதுக்கு சட்டசபையில. இங்கதான் எடுப்பீங்களா செட்டு போட்டு எடுப்பீங்க? அங்கதான் எடுப்பீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அங்க கேட்டிருக்காங்க, நீங்க தான் எங்க விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகுது, உங்களுக்கு பிடிக்காது, பர்மிஷன் தரல நீங்க. ஒரே ஒரு வாட்டி அங்க உட்காந்து போயிட்டு கேட்டாங்களா? போயிட்டு சோ வந்து பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல போய் அப்ரோச் பண்ணிருப்பாங்க, நாங்க ஷூட்டிங் எடுத்துக்கணும், எங்க ஆள் வந்து அப்படியே நடந்து வர மாதிரியும் சிஎம் சீட்ல உட்கார்ற மாதிரியும் அப்படியே உட்காந்து அப்படியே பூ வந்து மேல இருந்து போடுற மாதிரியும் கையெழு பண்ணாமல. அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் கையெழுத்து, முதல் கையெழுத்து சி விஜய். இந்த மாதிரி சீன்ஸ் நாங்க கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி அவர் தலைமைச் செயலகத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வரவேற்பு மழைய பொழிறாங்க, பூ தூவுறாங்க, கத்துறாங்க, கூவுறாங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நாங்க கொஞ்சம் தலைமைச் செயலகத்துல எடுக்க வேண்டியது இருக்கு, ப்ளீஸ் கிவ் அஸ் பர்மிஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து இன்னொங்க தலைமைச் செயலகத்துல வந்து நாங்க ஷூட்டிங் அலோட் பண்றது கிடையாது, ஒரிஜினல் சிஎம் தான் வரணும், டூப் சிஎம் நாட் அலோடு, ஒரிஜினல் சிஎம் தான் அலோடு, நீங்க வேணா செட்டு போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இது திமுக சதி செயல் தான். இது நீங்க வந்து எங்க ஆளு சிஎம் ஆகுறது உங்களுக்கு பிடிக்கல, அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க செட்டு போட்டுக்கணும்னா இப்ப செட்டு போட்டுன்னு இருக்காங்க. ஆக்சுவலா பீச் ஓரமா வந்து பாத்தீங்கன்னா செட்டு போட்டு ஷூட்டிங் அண்டர் ப்ராக்ரஸ். அதுவும் பக்கத்துலயே தான் அங்கிருந்து பாத்து போனாங்க அப்படியே செட்டை. சோ ஷூட்டிங் போயின்னு இருக்கு. எங்க விஜய் வந்து இப்ப சிஎம் அடிக்க போறாரு. அந்த ரேஞ்சில தான் இவனுங்க இப்ப ரீல்ஸ போட்டு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. இது எலெக்ஷன் அப்புறமா வந்து இந்த படம் வந்துச்சுன்னா ஆமா பயங்கரமா இருக்கு போதும், தட்டுறோம் தூக்குறோன்ற மாதிரி. ரீல்ஸ் கட்சி தான்டா இது. அதான் சொல்றாங்க, ஒன்லி ரீல்ஸ் தான். ரீல்ஸ் எதுல ரீல்ஸ் போடணும்னு எங்க கொஞ்சமாச்சு மனசாட்சின்னு ஒண்ணு விவஸ்தா இருக்கணும். இந்த சூரஜ் இப்ப இறந்து போனாங்க. ஆமா ஆமா, உன் கூட்டத்துக்கு வந்து உன் ரசிகன் உன்னை பார்க்க வந்து இறந்து போயிட்டான். அவங்களுக்கு நீங்க வந்து அப்புறமா நாங்க கதறி தொண்டை தண்ணி வத்த கேட்டோம், யோ அங்க போய் குடும்பத்தை பாருங்கன்ட்டு. அப்போ போல அடுத்த நாள் போயிட்டீங்க, ஏதோ எங்க வீடியோ எல்லாம் பார்த்துட்டு போயிட்டீங்க. போயிட்டு அங்கேயுமாடா போய் ரீல்ஸ் போடுவீங்க? ஏங்க அந்த மாவட்ட செயலாளரு ஒண்ணும் இல்ல, ஃபுல் செட்டப் போட போயிட்டாங்க போல, மைக்கு கீக்கு சொல்றீங்கன்னு அழகா எடிட்டிங் பண்ணி அவர் வந்து அந்த ஆர்மிக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு பாத்தீங்களா? 6 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும், 6 மணி நேரம் தண்ணி கொடுக்காம இருக்கணும். நீங்க விஜய் வந்தாலும் அந்த டைரக்டர்ல திரும்பவே கூடாது, இருப்பீங்களா? இருப்போம். அந்த மாதிரி பண்ணாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணீங்கன்னா அந்த சாவிட்டாண்ட போயிட்டு நம்ம எல்லாம் இந்த 2 குழந்தைகளுக்கு உறுதுணையா இருக்கணும், இருப்பீங்களா? இருப்போம், அவ்வளவுதான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போறது டாப் ஆங்கிள் தான் இருக்கு. ட்ரோன் செட் பண்ணிட்டாங்க. நாங்க போற எல்லாத்துலயும் ட்ரோன் வச்சிருவோம். அப்படி என்ன செய்யறானுங்க, போய் மாலையை போடுறது, அப்படியே அந்த ஊர்வலமா போறது, எத்தனை போய் பொதிக்கிற அளவுக்கு. இதுக்கெல்லாம் ரீல்ஸ் போடுவாங்க. இதுக்கெல்லாம் ரீல்ஸா? பின்னாடி வந்து ஒரு சோக பாட்டு வேற. ஐயோ அந்த பாட்டு தாங்க எனக்கு ஒண்ணு. என்னடா பைத்தியக்காரலா இருக்கானுங்க ஒண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏன்னா இதே மாதிரி கரூருக்கு போயிருக்கலாமே. இதே மாதிரி போறதானே ரீல்ஸ் போட்டு. இதே மாதிரி கரூருக்கு போயிட்டா அந்த 41 குடும்பம் இறந்துருக்கும்ல, அங்க போயிட்டு அழகா ட்ரோன் எல்லாம் வச்சுட்டு அழகா நீங்க நடந்து வர மாதிரியும் அழகா மாலை எடுத்துட்டு போய் போடுற மாதிரி. ஏன் பண்ண மாட்டாங்க? கொஞ்சமாச்சு மனசாச்சு இருக்காங்க. எதுல ரீல்ஸ் போடணும், எதுல அரசியல் பண்ணணும்ட்டு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கணும். எந்த கட்சியாவது இது மாதிரி பண்ணுவானா? ஒரு சாவு வீட்டுக்கு பண்ணுவாங்க. இது படம் கட்சிங்க, படம் யார் நல்ல படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு போட்டி. இவங்களுக்குள்ள போட்டி. எந்த மாவட்ட செயலாளர் ரீல்ஸ் அருமையா போடுறாங்க, நல்ல பல்ச்சுன்னு. இவங்க கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகபட்சமா ஆட்கள் தேவைப்படுறாங்க. எதுக்குன்னா இந்த எடிட்டிங் பண்றதுக்கு, கேமரா எடுக்கிறதுக்கு, ஸ்கிரிப்ட்
ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு. அதுதான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆட்கள் தேவைப்படுது. சோ கண்டிப்பா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் வேலை இருக்கும் இந்த எலெக்ஷன் டைம் வரைக்கும். அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காருங்க. பார்த்திபன் தெரியுமா? நான் பார்த்ததே இல்ல. ஆனா சத்தியமா நீங்க மேடையில சேலத்துல சொன்னாரு, நான் கூட 15 படம் நடிச்சிருக்கேன். என்ன படம் சாமி சத்தியமா அது வரைக்கும் நான் ஒரு மூஞ்ச படத்துல பார்த்ததே இல்ல. ஆனா நீ எந்தெந்த படம்னு சொல்லிட்டேன்னா பரவாயில்ல, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். விஜய் தான் சான்ஸ் கொடுத்திருக்காரு. விஜய் தான் சான்ஸ். அப்ப விஜய் கூட சைடுல நின்று பாரோ இல்ல விஜய்க்கு இவரு கொஞ்சம் டூப்பு போட்டு அதுதான் ஒண்ணும் புரியுங்க. என்ன நினைச்சாருன்னு. சோ ஒரு ரீல்ஸ் மயத்திலேயே சுத்தின்னு இருக்கானுங்க. எங்க அரசியல் பண்ணணும், ஏது பண்ணணும், எதை வச்சு அரசியல் பண்ணணும் எதுவுமே கிடையாது. இதே மாதிரி போய் கரூர்ல பண்ணிருக்கலாமே. நீங்க கரூர்ல எப்படி பண்ணிருக்கணும்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல். ஆமா, நீ வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண தூக்கின்னு வர்ற மாதிரி. ஆமா, ஹாஸ்பிட்டல் அப்படியே வந்து அந்த குழந்தைங்க வந்து அதை தூக்கின்னு அப்படியே ஊற மாதிரியும், அந்த பெரியவங்களை தூக்கின்னு போற மாதிரியும், ஹாஸ்பிட்டல்ல போற மாதிரியும், அவங்களுக்கு தண்ணி பாட்டில் தர மாதிரியும், விஜய் போட்டோவை நீங்க காட்டிக்கிட்டு பாருங்க தண்ணி பாட்டில் கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு காட்டிட்டு அங்க கட் பண்ற. அங்க கட் பண்ணிட்டு அப்படியே ரோடு ஃபுல்லா ஊர்வலமா ஊர்வலமா நீங்க போயிட்டு அங்க போயிட்டு அவங்களுக்கு மாலை போட்டு புதைக்கிறதுலாம். ஆனா நடுவுல பிரச்சனை ஆயிடும்னா நீங்க அடி வாங்குற சீன்லாம் அதுல வந்துடும். ஃபைட்டிங் சீன்லாம் இருக்கும். ஃபைட்டிங் அந்த மாதிரி கரூர்ல பண்ணிருந்தனா ஓங்கி மூஞ்சில குத்தி ஏண்டா நாளா நீங்க இவ்வளவு பேரை சாகடிச்சுட்டு இங்க வந்து ரீல்ஸ் கேக்குதான்னு போட்டு பொந்திருப்பான். இங்க வந்து பாவம் அது மகாராஷ்டிரா, என்ன பண்றது, கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி போயிட்டு அங்க போயிட்டு ரீல்ஸ் போட்டுறாங்க. ஒரு சைடு என்னன்னா இந்த லூசு ராஜ்மோகன் ராஜ்மோகன் என்ன பண்ணுறாரு, மேடையில ஏறி அரசியல் பண்ணுறாரு. ஏங்க இப்ப இவங்க மேடைக்கு கூட்டம் எல்லாம் எப்படி கூட்டுறாங்க தெரியுமா? தெரியாதா? நல்ல நடிக்கிறாங்க. இவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் திமுகவை புடவை குத்து கூட்டத்தை கூட்டுறாங்க, ஏங்க பிரியாணி குத்து கூட்டத்தை கூட்டுறாங்க, ஏங்க கோட்டர் குத்து கூட்டத்தை கூட்டுறாங்க, ஏங்க நலத்திட்ட உதவிகள் குத்து கூட்டத்தை கூட்டுறாங்க, ஏங்க இலவசங்களை குத்து கூட்டத்தை கூட்டுறாங்கன்ட்டு இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திமுக சொல்லியிருந்தாங்க. இப்ப இவனுங்க என்ன பண்றானுங்க, சேம் என்ன பண்றாங்க, நாங்க காப்பி தானே அடிப்பொண்டா காப்பின்ட்டு புடவை ஸ்டீல் சாமான்கள் வெள்ளி பொருட்கள், வெள்ளி தர மாட்டோம், வெள்ளி விலை ஏறிச்சு, ஸ்டீல் சாமான்கள், வால் கிளாக்கு, பிரஷர் குக்கர் கொடுக்கறது, டோக்கன் கொடுத்து கூட்டத்தை ஏற்பாடு செய்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கேவலமா கிஃப்டாங்க. அப்ப திமுக அது கிடையாது, இது கொடுக்குற கிஃப்ட். ஏன்னா இவங்க கூட்டத்துக்கு ஆள் வருது கிடையாது. வருவான் மூஞ்சி எவன் வருவான்? ஏன்னா அங்க பாருங்க, நீ யாரு முதல்ல யார் வருவா? வயசான பாட்டிங்க எல்லாம் உதற வச்சுன்னு கூட்டிட்டு வந்துருக்கானுங்க. ஏன்னா ஆள் இல்ல. ஏதோ விஜய் வருதுன்னா அவன் ஓடி வந்து பார்க்க வருவான். ஃபர்ஸ்ட் நீ யாரு? யாரு நீ? விஜய்க்கு அடுத்தது அந்த கட்சியில பேரும் புகழும் உள்ள ஆளு எங்க அண்ணன் ராஜ்மோகன் தான். தெரியல நந்து வரும்போதுதான். ஆனா யாருமே வணக்கம் சொல்லியப்பா, யாரும் வணக்கம் சொல்ல. இவரே ஏன் ஆளு கேமரா எடுத்துக்கிறான்ல, நான் அதுல கவர் ஆகணும்ல. இவரு இந்த மாதிரி கவர் பண்ணி காட்ட மாட்டானுங்க. இவரு இங்கே மக்கள் அந்த சைட காட்ட மாட்டானுங்க. இவர் ஒண்டி யாருமே அடே நடக்குது, அடே விஜய் மாதிரி ஆர்டின்லாம் விடுறது. அது வந்து ஜோதிகா கூட சந்திரமுகியை வந்து அவ்வளவு உள்வாங்கி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இவரு விஜய் அவ்வளவு உள்வாங்கி நடிகராகவே அருமையா நடிக்கிறாரு. இவங்க என்னத்த கூட்டத்தை எப்படி வச்சு கூட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, டோக்கன் கொடுத்து, புடவை கொடுத்து, வால் கிளாக் கொடுத்து, பிரஷர் குக்கர் கொடுத்து, நீங்களே கூட்டத்தை இப்படிதான்டா கூட்டுறீங்க. ஆனா உக்காந்துக்கின்னு திமுக மேல வந்து திமுக வந்து இலவசத்தை கொடுத்து கூட்டு வருது. இங்க தலைவன் மூஞ்சி பேனர்ல போட்டா கூட்டம் சும்மா குவிக்க வேண்டியதானே. ஏன் வந்து அப்போ குக்கரை குத்து கூட்டுனுக்குற, ஏன் புடவைய குத்து கூட்டுனு இருக்க? அப்ப அங்கேயே கூட்டம் தேரலன்னு தானே அர்த்தம். கரெக்ட். சில்லறைய செதற விடுறது. மேடையில நின்னுகிட்டு ராஜ்மோகனுக்கு அரசியல் பண்ணணும், ஏன்னா விஜய் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு மீட்டிங் இப்போ ஒண்ணு நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து ஓடி வராங்க, கத்திக்கிட்டு ஓடி வராங்க. இவரு உடனே இங்க என்ன தெரியுமா சொல்றாரு, பாருங்க அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிர்வாகி வந்து பாத்தீங்கன்னா திமுக காரங்க தாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு ஓடி வந்த உடனே இவருக்கு சந்தோஷமாச்சு. ஆஹா இன்னைக்கு பாரு நம்ம அவங்க மேடையில வந்து மைக்கு பிடிச்ச உடனே பேசுங்கன்னு விட்டுட்டாரு. அவங்க பாத்தீங்கன்னா குடும்ப கதையை சொல்லிருக்காங்க. வீட்டுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா மென்டலி அஃபெக்டட், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே சொல்றாங்க. கரெக்டா கட்சியை தேடி வந்திருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிறவனுங்களும் மென்டலிங் தானே. ஏன்னா அவங்க வந்து அந்த தாலியெல்லாம் கழட்டி தூக்கி காட்டி என்ன வந்து பாத்தீங்கன்னா வீட்டாளர் அடிக்கிறாங்க, விருப்பம் இல்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி வர. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களை கூப்பிட்டு போறாங்க, போலீஸ் எல்லாம் தடுத்து கூப்பிட்டு அனுப்புறாங்க. எங்க அவங்க கொஞ்சம் வந்து மென்டலி ரிட்டார்டட், மென்டலி ப்ராப்ளம் தப்பா எடுத்துக்காரு.
ராஜ்மோகன் மூஞ்சி அப்படியே சொங்கினாடா, நான் போட்ட திட்டங்கள் எல்லாமே மண்ணா போய் இதை வச்சு பெரிய அரசியல் பண்ண நான் பிளான் போட்டேன். எதுக்கு இந்த ஈன புத்தின்னு கேவலம். அதெல்லாம் வருது யாருன்னு தெரியாது, என்ன பிரச்சனைன்னு தெரியாது. நிர்வாகியா நம்ம நிர்வாகியா அவங்க பாவம் ஏதோ ப்ராப்ளம் போல அவங்களுக்கு, அதை வந்து அவங்க மேடையில ஏறி சொல்லும் போது அதையும் வந்து ஒரு அரசியல்ல லிங்க் பண்ணி கேவலமா பண்ணுறது யாரு? இதுதான் இந்த தாவேகேன்ஸோட முழு வேலையை பார்த்தனா திமுக. அதான் அந்த சண்டையில கூட அடிக்கடி அப்படி கை தூக்குறதுல அங்க போய் உண்டானல பட்டுன்னு புரிதா இல்லையா? அந்த வடிவேலு அந்த படம் தெரியுமா தெரியாதா? இந்த மாதிரி போயிட்டு கார் வந்து போய் டக்குன்னு அங்க ஊந்துருன்னு சொல்லிட்டு பார்த்தே இல்லையா? அதுதான் உனக்கு தான் வேலையா சமப்படையாது. கார் அங்க அதுதான் நீங்க தான் தைரியமான ஆளாச்சு. நம்மள சொல்லுவானுங்களே சண்டை செய்யப்போ, நம்மள சொல்லுவானுங்களே தேட்டர்ல சண்டை உண்டவோ போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தரீங்க, ஏன் எங்க ஆளு வந்தானுங்களே சண்டை செய்ய வேண்டியதானே அப்படின்னு வானுங்க. எது நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா? ஏன் நீங்க ஏன்டா இப்ப போய் கம்ப்ளைண்ட் தரீங்க? ஏன் நீங்க தான் தைரியமான ஆளாச்சு. ஏன் திமுக காரங்கிட்டாங்க சண்டை செய்ய வேண்டியது தானே? போ என்ன போப்பா அடி தெரியுமா? இது மாதிரி இவனுங்க ஒரு சைடு பண்ணுறானுங்க, அந்த சைடு என்னன்னா இவனுக்கு அட்வொகேட் டீம் பண்ற காமெடியை தாங்க முடியலையோ. ஐயோ ஐயோ, ஒரு அட்வொகேட் போய் புகார் கொடுத்துக்கிறான் பார்த்தே இல்லையா? அவன் அட்வொகேட் ஆனதை செக் பண்ண. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு எல்கேஜி அட்வொகேட் கூட அப்படி பேச மாட்டான். சினிமா பைத்தியமா இருப்பாங்க. விஜய் படம் பார்த்து வந்திருப்பான் சார், தமிழ் படத்துல விஜய் பேசுறாங்க. கை போய் நின்னுக்கிட்டு எது நயினார் நாகேந்திரன் மேலயோ சாட்டை துருவன் மேலயோ வந்து புகார் கொடுக்குறானா. அதுல இவர் என்ன சொல்றாருன்னா, சரி நயினார் நாகேந்திரன் த்ரிஷாவோட ஒப்பிட்டு பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ புகார் கொடுக்கலாம். சாட்டை துருவன் மேல ஒரு புகார். அதுல சாட்டை துருவன் என்ன சொல்லிட்டாரா, நயினார் நாகேந்திரன் பேசுறது தவறுதான், பட் அதை தட்டி கேட்கறதுக்கு எந்த தாவேக்கா பொறுக்கிக்கும் அருகதை கிடையாதுன்னு சொல்றாங்க. பொறுக்கின்னு சொல்லிட்டாங்களா? நானும் அந்த கட்சி நிர்வாகிதாங்க, என்ன எப்படி அவர் பொறுக்கின்னு சொல்லலாம்? என்ன எப்படி பொறுக்கின்னு சொல்லலாம்? ஏங்க பொறுக்கின்றதுக்கு எவிடன்ஸ் எதுனா இருக்காங்க காட்டுங்க. பொறுக்கிக்கலாம் எவிடன்ஸ் கேட்ட முதல் ஆளு நீ தான்டா. திரு சாட்டை துரைமுருகன் ஒரு கட்சியின் தலைவர், எங்க தளபதியை பத்தி என்ன பேசுகிறேன்னா, விஜய் விமர்சித்த எந்த காரணங்களும் இருந்தாலும் நடிகர் தொடர்பு பத்தி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் அந்த கண்டிக்க எந்த தாவேகா பொறுக்கல்களுக்கும் தகுதி இல்லை. நீங்க உண்மையிலே பொறுக்கிதான், நீங்க பொறுக்கி கூட இல்ல, அதற்கும் மேல. ஆமா, ஒருத்தன் வந்தான் பாரு உங்க சேலம் மீட்டிங்க்கு, அவன் நிர்வாகி தான். அவன் நிர்வாகி கூட்டம் தானே அது. உங்க கட்சி நிர்வாகி 5000 ரூபாய் வாங்குறதுக்காக அம்மாவை போட்டு அடிச்சுட்டு வந்திருக்கான் அவன். அது சொல்லுங்க மெயினா. டிவிக்கு தான் ப்ரோ, எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு எனக்கு தேவையே இல்லை. அவன் குடுக்கற காசுல தான் நாங்க வாழ்ந்த கௌசியம் கிடையாது. அத வேற அவன் கெத்தா சொல்றான், எங்க அம்மாவை அடிச்சுட்டேன் 5000 ரூபாய் வாங்கினீங்க, எதுக்கு அந்த காசுன்னு போட்டு அடிச்சிட்டேன். ஆனா இந்த நாயால அவங்க வீட்டுக்கு 1 ரூபாய் பிரயோஜனம் இருக்குமானா? கிடையாது. எப்படி இருக்கும் இந்த கட்சியில இருக்கு? என்னங்க இருக்கும் ஒரு பிரயோஜனம்? இந்த கட்சியில இருக்கிற ஒருத்தனாச்சும் அவன் குடும்பத்துக்கு சம்பாரிச்சு காசு கொடுக்கறவனா இருப்பானா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவன் ஃபாலோ பண்றது எந்த தலைவனை? விஜய். சோ பொறுக்கி நம்பர் 1 கூடாரம். யாருன்னா ஒரு பொண்ணுக்கு டீசென்ட்டா ரிப்ளை பண்ணிருக்கீங்களா? பொறுக்கிங்க தாங்க, பச்சை பொறுக்கிங்க, பச்சை பொறுக்கி, பச்சை பொறுக்கிடா, பச்சை 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 பொறுக்கிடா. நீங்களா ஒரு பொண்ணு ஒழுங்கா ரிப்ளை பண்ணிருப்பீங்களா? உங்க கமெண்ட்ஸ் தாவேக்கா வர்ச்சுவல் கமெண்ட்ஸ் எந்த பேஜ்லன்னா எடுத்துப்பாரு. எதுனா ரோஸ்ட் பேச தான் திட்டுறானுங்க, சாட்டையை தான் திட்டுறானுங்களான்னா கிடையாது. இவனுங்களை எதிர்த்து எவன் பேசினாலும், அது பொண்ணா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வெற்றி கலாய்க்கிறவனுங்க நீங்கெல்லாம் வந்து எங்களை பொறுக்கினாலே நீங்க தான் பொறுக்கினா நீங்க தான். டிவிக்கு தான் அவன் போக்கிரி தான்டா தெரியும். விஜய் நடிச்ச படம் போக்கிரில, அதுல அவரோ பொறுக்கி மாதிரிதான். ஆமா ஆமா, பாத்திய சட்ட லெவல்ல போட்டுக்கின்னு லாஸ்ட்ல வந்து பார்த்தா போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ். சோ ஒட்டுமொத்த பொறுக்கி கூட்டமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க கட்சியில தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. நீங்களாம் வந்து எங்களை பொறுக்கி அவங்க விட்டு அழுதுட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த அட்வொகேட்டை பத்தி கஷ்டமா இருக்கு. ஒருவேளை அந்த கூட்டத்துக்கு ஒரு பொண்ணு ஓடி போனாங்களே, அவங்க மென்டலி அஃபெக்டட் மாதிரி இவனும் அஃபெக்ட் ஆயிட்டுக்கிறான். டக்குன்னு போயிட்டு மைக்கு பிடிச்சி எங்க நானும் அட்வொகேட்டுங்க எங்க அண்ணனை கலாச்சிட்டாங்க, பின்னாடி திரும்பினா கிழிஞ்சிருக்கும். சரி வாப்பா போலாம், வாப்பா ஆம்புலன்ஸ் வாங்க, அட்வொகேட்டை கூட்டு போங்க.
அந்த மாதிரி நிலைமையில தான் இவனுங்க சுத்தி நிக்கிறானு. அவன் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு என்ன பண்றான் பாருங்க, ரீல்ஸுக்காக வாழ்றாங்க, உயிரை விடுறான் விஜய். என்னன்னா வழிவகைகளை தேட முடியுமோ வழிவகைகளை தேடுறானுங்க. ஆனா இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா கண்டிப்பா பல பேர் மேல எஃப்ஐஆரோட தான் இவனுக்கு போறாங்க. எஃப்ஐஆர் நிறைய இப்ப சேலத்துல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து கொலை மிரட்டல் விட்டு பார்த்தேன், பயங்கரமா. சாட்டை துறைமுருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொலை மிரட்டல். சேலம் சைடு வந்தோம்னா சும்மா எங்க தம்பிங்கள வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா மென்டலுங்க. ஒருத்தன் சொன்னானே, ஆமா ஆமா தெரியும், சுடான சுண்டலு விஜய் தம்பிங்க பூரா மென்டலு. அந்த மாதிரி கேரக்டர் தான் இவனுங்க. கூட பாத்தீங்களா, சேலம் பக்கம் வந்துடாதீங்க, பசங்க பாத்துக்கோ, மோசமான பயலுங்க பயலுங்க பாத்துக்க. தேவலாம் விஜய் பத்தி பேச தேனி மாவட்டம் போலாம், சேலம் மாவட்டம் வராத. நாங்க தளபதி அப்படின்னா காலி பண்றோம். 1 கோடியில 8 கோடி பேர்ல 100 பேர் சைக்கோ இருக்கிறான். தளபதி ஒரு ஆளுக்காக மட்டும்தான் அந்த கூட்டம். இப்ப என்னன்னா, ஏன்னா இவனுங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு மைக்க முன்னாடி நீட்டின உடனே ஒரு ஆக்ரோஷத்துல பஞ்சு டைலாக்ல பேசிடுறாங்க. டே அதெல்லாம் வந்து கேஸ் ஆகும்டா, எஃப்ஐஆர் விடும்டா, எஃப்ஐஆர் வாழ்க்கை போயிடும்டான்ட்டு as an advocate நம்மளுக்கு அது தெரியும், அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் அவனுங்க லைஃப்ல பிளே பண்ணும். ஆனா அந்த தற்கொலைய பார்க்க வர இந்த தற்கொலைங்களுக்கு அது புரிய மாட்டுது. நாளைக்கு அந்த எஃப்ஐஆர் விழுந்த பிறகுதான் இவங்களுக்கு தெரியும், ஆஹா எஃப்ஐஆர் வந்தா இது நடக்காதா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி சுத்தி நிற்பீங்க. ஒரு போலீஸ் உங்களை வந்து ஒரு இதோடய பார்த்துன்னு இருப்பான், இவன் வந்து இலங்கை பாட்டு இவனை கையில வச்சுனே இரு அப்படின்னு நோட்டீஸ் பண்ணினே இருப்பாங்க. ஒரு வேலையில சேரணும்னா கூட ஒரு என்ஓசி வாங்க முடியாது. இப்பெல்லாம் பிரைவேட் கம்பெனில கூட என்ஓசி கேக்குறான், தரமாட்டாங்க. எப்ப உன் பேர்ல எஃப்ஐஆர் இருக்குன்ட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பாஸ்போர்ட் வாங்க முடியாது. எங்கன்னா போயிட்டு நீங்க கெத்தா சுத்தவும் முடியாது. தம்பி போட்ட உடனே வந்துரும், நம்ம கிளீனா வந்துரும், பேர் வந்துரும். இவன் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர்ல இருக்குது, எங்கேயும் நிம்மதியா சுத்த முடியாதுடா, புரிஞ்சுக்கோங்கடா. இந்த பையன் மேல போட்டாங்கல்ல, இப்ப இந்த பையன் மேல தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ. ஏன்னா இத பெயர் தெரியாத நபர் தான், ஏன்னா அது யாருன்னே தெரியல. இவனுக்கு கூட்டத்துலதான் எங்க இருந்து வரானுன்னு கூட தெரியாது. ஏலியன் கூட்டம்ல இவனுங்க வேற ஊர்ல இருந்து வருது, வேற்று கிரகத்துல இருந்து பிளைட் கிட்ட போயிட்டு வந்துடுறாங்க தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட கூட்டம் இருக்குதுலாம் வாய்ப்பே இல்ல. எங்க இருக்கு பார்த்ததே இல்ல. குழந்தையோட வருது பாத்துக்கோ. ஏமா இந்த வெயில்ல வரியமா பத்திரிகையாளர் யார் நல்லதுக்கு பேசுறாங்க உங்களுக்கு? இந்த வெயில்ல வரியமா குழந்தை உன் உடம்பு தாங்கன்னு கூட வச்சுக்கோ. குழந்தை தூக்கின்னு வரியமானா அந்த பொண்ணு குழந்தை தூக்கின்னு உள்ள போய் எவன் அனுபவிச்சான்னு தெரியலையே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. தெட்டாச்சாவட்டுமே அந்த ரேஞ்சில நீ பேசுறியே, இதெல்லாம் பொறுக்கில கிடையாதா? இதெல்லாம் என்ன ஏடு கட்டுது? இவ்வளவு வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்போ இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எங்க தளபதியை பார்க்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். சேர்த்து இல்ல மனசாட்சியெல்லாம் இல்ல, எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசாட்சியே. அதனால இந்த தற்கொலை கூட்டங்களுக்கு புரிய மாட்டுது ஒரு எஃப்ஐஆர்னா என்ன, இது லாஸ்ட்ல நம்மள எங்க எடுத்துன்னு போய் விடும். ஏன்னா அந்த கேஸ் முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு அப்படி ஓரம் வச்சிருவாங்க. உன் பேர்ல அது காலத்துக்கும் ரிஃப்ளெக்ட் ஆயினே இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆயினே இருக்கணும். இல்லன்னா நீ தான் ஹைகோர்ட்டுக்கு போய் செலவு பண்ணி காஷ போட்டு, காஷும் பண்ண மாட்டாங்க ஏன்னா வீடியோ ப்ரூஃபோட மாட்டினாங்க. பக்கா ப்ரூஃப். எப்ப எப்படி இதை காஷ் பண்ண சொல்ற நீ? சுக்கா இருக்கிறீ அப்படியே உன் மூஞ்சி தானே இது வா அப்படின்வாங்க. அழகா பஞ்சனுக்கு பேசுறேப்பா விஜய் மாதிரி ஆக்ஷன்லாம் செமையா பண்ணியப்பா வாப்பா. எதுக்கு விஜய் காப்பாத்துவாருங்க? விஜய் காப்பாத்து, அதுக்காக தான் பேசுறான். விஜய காப்பாத்தவே 10 பேர் வேணும். நீ இதுல விஜய் காப்பாத்துவாருன்னு சுத்தி நிக்கிற. அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி பின்னாடி போய் தூக்கணும், அவருக்கு பேசவே வாய் வராது. தெரிய மாட்டேங்குது. இது வந்து முடிய போறது கிடையாது. ஏங்க இதே செய்கையை யார் ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சி. இந்த விஜய் கட்சிக்கு வந்து மிஞ்சியவர்கள் அவர்கள் சாதாரண கிடையாது. எப்பா விக்ரவாண்டி எலெக்ஷன்ல பாத்துக்கிட்டு போட்டு பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா? திமுக காரன் எந்த சைடு ஓட்டு கேட்டு போறாங்க அந்த சைடு தான் நாங்க பிரச்சனை பண்றது, மைக்க ஊத்தி திட்டுறது அவங்கள போகும்போது பாத்தியா எல்லாம். சோ எல்லா ஏழ்றைகளையும், ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு இங்க இருந்து வந்தவன் தானே, ஏழ்றைகள் தான் மொத்தம். இது ஒரு தற்கொலை கூட்டம். ஆனா நாம் தமிழர் தற்கொலை கூட்டத்து கட்சி ஒரு ஏதோ ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இதுங்களுக்கு என்ன இருக்கு? இதுங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. நாம் தமிழர் கட்சி ஜீரோடா, இவங்க மைனஸ்ல போயிட்டு பாயிண்ட் ஏதோ போகுது, மைனஸ்ல போயிட்டு அப்படியே ஓடுற கேரக்டர் தான் இதுங்க.
சோ நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்து கத்துக்கணும்னு தான் இவனுங்க ஒன்னும் நாம் தமிழர் கட்சி ஏன்னா அண்ணன் சுடுற வடையெல்லாம் நம்ம நிறைய பாத்துறோம். அங்கேயாச்சும் அண்ணன் சுடுவாப்புல இல்லடா, அங்கேயாச்சும் அண்ணன் வடை சுடுவாரு, இங்க தம்பி அதை கூட சுட மாட்டாரு. சொல்ல மாட்டேங்க, என்ன பரவாயில்ல பண்றது என்னத்த இதோ. நான் ஒன்னே ஒண்ணு அவங்களுக்கு ரிக்வெஸ்ட், இந்த தற்குறி கூட்டங்களுக்கு என்ன சொல்றேன்னா, பேசுறத பேசி எஃப்ஐஆர் வாங்கிட்டு உங்க வாழ்க்கைய தொலைச்சிடாதீங்க. நம்ம ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம்னா, உங்க வாழ்க்கை நாளைக்கு விஜய் காப்பாத்த மாட்டாரு, யாரும் வந்து காப்பாத்த வர மாட்டான். மேடையில பேசுற நம்ம ராஜ்மோகன் இது எப்படின்னா, வா செஞ்சிருவேன், கிழிச்சிருவேன், லொட்டிடுவேன் பேசுறானா? ஏன்னா அவனுக்கு தெரியும் இப்படி பேசுனா நம்மள தூக்கி உள்ள தட்டுவாங்கடா, ஜெயிலுக்குள்ளதான் கம்பி ஆடணும், நம்மளே செஞ்சிருவாங்க. அருண்ராஜ் அப்படி பேசுறாரா? லைலா மணி உக்காந்து கிழிச்சிருவேன், குத்திடுவேன் அப்படின்னு பேசுறானா? பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க அந்த கூட்டத்துக்கு வந்து சொல்லி தராங்களான்னா சொல்லி தர மாட்டாங்க. சொல்லி தர மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. தூண்டி விடுற கூட்டம். ஒரு கட்சி தலைமைனா தூண்டி விடக்கூடாது, டே இப்படி பண்ணாதீங்கடா, அடிக்கலாம். இததான் வந்து நம்ம கிளாஸ் எடுத்துன்னு இருக்கோம். சோ உண்மையான வர்ச்சுவல் வாரியர், உண்மையா விஜய் ரசிகர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் என்னைக்குமே ரோஸ்ட் பிரதர்ஸ்.